ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் சின்ன பசங்களுக்காக. இது குர்குரே மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. வித்தின் 10 மினிட்ஸில் ஹெல்த்தியாக பசங்களுக்கு செய்து கொடுத்துடலாம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா, இது வந்து எள்ளு, கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு, எண்ணெய், இது தண்ணி. என்னென்னா தண்ணி இதில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, ஒரு ஈவெண்ட்டில் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது இது பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் தண்ணி போட்டு இதை பிசைஞ்சிக்கிறேன். எப்போவுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சாதான் வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். உடனே தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எப்படி திரட்டுறதுங்கிறத காமிக்கிறேன். இது எவ்வளோக்கு மெல்லிசாக தரட்டுமோ அவ்வளோக்கு கிறிஸ்பாக இருக்கும். இதை ஈவனாக கட் பண்ணிக்கணும். இது வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குர்குரே மாதிரியே இருக்கும். இப்போ இதை 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதையும் எடுத்து சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். இப்போ இதை எடுத்துட்டு இங்கே மேலேயும் கீழேயும் இப்படி முறுக்கிட்டு குர்குரே மாதிரி இப்படி பண்ணிடணும். இந்த எண்டு ரெண்டுத்தையும் இப்படி மடக்கிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கிடைக்கும். இந்த எண்டும் இந்த எண்டையும் பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணி இது செய்து வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த சாட் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிச்சிருக்கிறது பிளெயின். இதிலே கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணி இதையும் செய்து காமிக்கிறேன். இந்த இதில் லைட்டாக எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம், ஓமமும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்துக்கு பிளெயினாகவும் கொடுக்கலாம். நான் 2 விதமாக செய்து காமிக்கிறேன்.
வச்சு என்னென்ன டிசைன் உங்களுக்கு மனசில் தோணுதோ அந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இலை மாதிரி கொண்டு வர போகிறேன். இது அதுக்கப்புறம் இப்படி பின்னல் மாதிரி போடணும். பொரிச்சு எடுக்கும் போது இதோட ஷேப் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இந்த இது வந்து மூழ்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான இதுக்கு வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்றா போட்டுரு. இப்போ கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு அப்புறம் மசாலா தடவுறதெல்லாம் எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ அடுத்த ஷேப்பில் உள்ளது போடுறோம். இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், லைட்டாக சாட் மசாலா, ரொம்ப லைட்டாக சால்ட் நல்லா சாட்டை பண்ணிடணும். சாட் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு டிஸ்ப்ளே பண்ண வேண்டியதுதான். டெக்கரேஷனுக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை அது பொரித்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்குற ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு 4 இன்க்ரீடியன்ஸில் ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுங்கிறத காமிச்சிருக்கிறேன். இது வந்து எப்படி கிறிஸ்பாக இருக்குங்கிறத உடச்சி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.